அந்த முருகப்பெருமான், அந்த இறைவன் முருகப்பெருமான் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் திருப்பரங்குன்றத்தை முதலாவது படை வீடாக வைத்திருக்கிறார் நக்கீரர். இரண்டாவது படை வீடு திருச்சீர் அலைவாய். நாம் பிறவி பெருங்கடலிலே அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து மீண்டு சீர்மை வர வேண்டும் என்றால் அந்த திருவை தெய்வத்தை நாம் தொழ வேண்டும் என்று சொல்வது திருச்சீர் அலைவாய் ஆகிய திருச்செந்தூர். அதை எவ்வாறு நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால், மூன்றாவது திரு ஆவினன்குடியாக பழனி. முருகா, அந்த முக்தியாகிய பழத்தை தருபவன் நீ, அதற்குரிய ஞான பழமாக விளங்குபவன் நீ என்று முருகனை சரண்டைய வேண்டும் என்று சொல்வதைத்தான் பழனி மூன்றாவது படை வீடு. முக்தி சாதாரணமாக கிடைத்து விடுமா? ஆக அதற்குத்தான் அடுத்ததாக வருகிறது திரு ஏரகம். அகம் என்று சொன்னால் உள்ளம். அந்த உள்ளத்தை ஏர் என்று சொன்னால் உண வேண்டும். அந்த உள்ளத்தை சீர்மைப்படுத்த வேண்டும், அதை உழுது சரி செய்ய வேண்டும், ஆன்மீக பயிர் விளைவிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் திரு ஏர் அகம். அதற்கு பிறகு அவ்வாறு ஆன்மீக பயிர் வளர்ந்தால் என்ன தோன்றும்? குன்றுதோர் ஆடல். இந்த இறைவன் ஒற்றை இறைவனாகி அந்த பெருமான் தான் பல்வேறு உயிரினங்களிலும் ஜீவாத்மாவாக திகழ்கிறான் என்பதைத்தான் குன்று தோறு ஆடல் என்ற சொல் குறிக்கிறது. அதற்கு பிறகு நிறைவாக பழம் உதிர் சோலை. பழம் என்று சொன்னால் முக்தி. அது எவ்வாறு உதிர்கிறது? எல்லாவற்றிலும் இருக்கின்ற அந்த இறைவன் தான் நமக்குள்ளும் இருக்கிறான் என்று நமக்குள்ளும் ஆராதித்து நல் அப்படி ஆராதித்தால் மட்டும் போதாது, நல் ஒழுக்கத்திலே அறவழியிலே நின்று வாழ்ந்தால் நமக்கு ஞானமாகிய முக்தியை தந்தருள்வான் முருகன் என்பதுதான் பழமுதிர்ச்சோலை குறிக்கிறது.